அநியாயமாக கொல்லப்பட்ட சுவாதியின் குடும்பத்தார் தேற்ற முடியாத ஆழ்ந்த துக்கத்திலே இன்னும் மூழ்கியிருக்கிறார்கள். இந்த நேரத்திலே அரசியல் விமர்சனங்கள் எதையும் செய்ய விரும்பவில்லை. ஆனால் சென்னை போன்ற ஒரு நகரில் பல லட்சம் மக்கள் நடமாடிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு இடத்தில் ஒரு படுகொலை நடந்ததும், பிறகு கேட்பாரற்ற அந்த உடல் கிடந்ததும், யார் கொன்றான் என்பதை பார்த்தவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் தடுக்கவும் இல்லை. இப்பொழுது அதற்கான காரணங்களை கூறுவதற்கும் முன்வரவில்லை என்பது வேதனைக்குரியது. எனவே இந்த விசாரணையில் ஈடுபட்டுள்ளவர்கள் அனைவரும் தன்னை பெற்ற தாய்க்கு இது நிகழ்ந்திருந்தால், தான் கரம் பற்றி வாழுகிற தன் துணைவிக்கு இது நிகழ்ந்திருந்தால், தான் அன்போடு பெற்ற தன் மகளுக்கு பிறந்திருந்தால், என்ன ஆத்திரத்தோடு, அக்கறையோடு, கவலையோடு, கண்ணீரோடு உண்மையை கண்டுபிடிக்க, குற்றவாளிகளை தண்டிப்பதற்கு என்னென்ன செய்ய வேண்டுமோ அவை அனைத்தையும் மனித இதயத்தோடு மிக சுறுசுறுப்பாக செய்து முடிக்க வேண்டும் என்பதுதான் நாங்கள் மட்டுமல்ல, இந்த நாடே எதிர்பார்க்கிற ஒன்று. இறந்து போனவரை எழுப்ப முடியாது என்பது உண்மை. ஆனால் அவருக்கு நிகழ்ந்த இந்த சம்பவம் டெல்லி மாநகரத்தில் நிர்பயாவுக்கு ஏற்பட்டதைப் போல ஒரு பெரிய பேரெழுச்சியும் விழிப்பையும் தமிழ்நாட்டிலும் உண்டாக்க வேண்டும். தமிழ்நாட்டின் காவல்துறையை சற்று சுறுசுறுப்பாக இயங்க வைப்பதற்கு முதல்வர் துரிதமான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். அதை நீங்கள் அவரிடமே கேளுங்கள். தமிழ்நாட்டில் தான் இருக்கிறீர்கள், அவரிடம் கேளுங்கள். கடந்த சில நாட்களாக அந்த பெண்கள் மீதான தாக்குதல் அதிகரிச்சுட்டே வருது. இதுக்கு என்ன மாதிரியான? அதுதான் காவல்துறையை தன்னுடைய கடமையை செய்ய வைப்பதற்கு முதலமைச்சர் துரித நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும். அவர்கள் ஆழ்ந்த கவலையில் இருக்கிறார்கள். இந்த யாரை குறை சொல்வது என்று தெரியாத நிலையிலே புலம்பிக் கொண்டிருக்கிறார். காவல்துறை கவனிக்கவில்லை, ரயில்வே துறை கவனிக்கவில்லை. வெட்டி கொல்லப்பட்ட பிறகும் நூற்றுக்கணக்கிலே அந்த இடத்தை விட்டு கடந்து சென்றவர்கள் கொல்லப்பட்டு இரத்த தடாகத்தில் மூடி கிடந்த உடலுக்கு ஒருவன் தன் கைக்குட்டையை கூட போடவில்லை, ஒரு துண்டை போட்டு மூடவில்லை என்று சொல்வது நம் சமுதாயத்தின் மீதே சுமத்தப்பட்டிருக்கிற குற்றச்சாட்டு. எனவே இந்த சீரழிவுகளையும் சேர்த்து சிந்தித்து இதை தடுப்பதற்கு நல்ல மனம் படைத்த அத்தனை பேருமே முயற்சிக்க வேண்டும். அரசு தன் கடமையை துரிதமான முறையில் செய்ய வேண்டும். செய்கிறது என்பது மக்களுக்கு தெரிவிக்கப்பட வேண்டும். நடவடிக்கை எப்படி பார்க்குறாங்க அவங்க பெற்றோர்கள் பார்க்கிற அருகில் இருக்கிறீர்கள், அவர்களை கேளுங்கள். ஐயா, இந்த ஜாதி ரீதியில் இந்த சம்பவத்தை சிலர் கொண்டு போகிறாங்க, மத ரீதியிலே கொண்டு போகிறாங்க. தயவு செய்து நம்முடைய ஊடகங்கள், செய்தியாளர்கள் இப்பொழுது புலன் விசாரணை நடந்து கொண்டிருக்கிற நேரத்திலே ஊகச் செய்திகள், அவதூறு செய்திகள், அனுமானங்கள் இவைகளையெல்லாம் சொல்லி உண்மை குற்றவாளியை கண்டுபிடிப்பதற்கு பதிலாக வேறு புகை மண்டலத்தை கிளப்புவது என்பது நல்லதல்ல. நாம் அனைவரும் யார் என்று இப்பொழுது நாம் தேடி ஒரு புலன் விசாரணை நடத்த முடியாது. இத்தகைய செய்தி பரப்பப்படுகிறது என்றால் எவனோ பரப்பியிருக்கிறான் என்ற அர்த்தம். அது தீ வைத்துத்தான் பரப்ப வேண்டும் என்பதில்லை. கஞ்சா குடிப்பவனும் போய் கிளப்புவான். இதை பொறுப்புணர்வோடு சகலரும் சேர்ந்து கண்டுபிடிக்க முயற்சிக்க வேண்டும், ஒத்துழைக்க வேண்டும்.